வெல்கம் டு அவர் சேனல் கற்பது கணிதம். இந்த வீடியோவில் 10th இம்பார்ட்டண்ட் 5 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். நாளைக்கு எக்ஸாம், இன்றைக்கி இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வேணாம். கண்டிப்பாக நீங்கள் எந்நேரம் எல்லாமே படிச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் இந்த கொஷின்ஸ் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஒவ்வொரு சாப்டர்லேயும் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் சொல்லுவோம். நீங்கள் படித்த கொஷின்ஸ்லாம் டிக் பண்ணிக்கோங்க. படிக்காமல் இருக்கிறத ஃபைனலாக கண்டிப்பாக ஒரு டைமாவது போட்டு பார்த்துட்டு போங்க. வாங்க இப்போ இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், உறவுகளும் சார்புகளும். இதில் எக்ஸாம்பிள் சம்ஸ், எடுத்துக்காட்டில் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.3, 1.5, 1.11, 1.18, 1.23, 1.24. எக்ஸசைஸ் பயிற்சியில் 1.1ல் 6th கொஸ்டின், அதில் ஃபஸ்ட்டும் செகண்டும். 7th கொஸ்டின், அதுலேயும் ஃபஸ்ட்டும் செகண்டும் இம்பார்ட்டண்ட். அடுத்தது 1.4ல் செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், 9th, 10th, 11, 12. தென் 1.5 எக்ஸசைஸில் 7th கொஸ்டினும் 8th கொஸ்டினும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து செகண்ட் சாப்டர் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ், எண்களும் தொடர் வரிசைகளும். இதில் எக்ஸாம்பிள் சம், எடுத்துக்காட்டு 2.6, 2.6, 2.13, 2.27, 2.29, 2.34, 2.36, 2.38, 2.39, 2.43, 2.44, 2.51 and 2.56. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து எக்ஸசைஸில் பயிற்சியில் பார்த்தீங்கன்னா 2.5ல் 7th சம், 11 and 12. 2.6 எக்ஸசைஸில் 3, 4, 5, 7 and 9. 2.7ல் 6, 8, 9, 10 and 12. 2.8ல் 3, 6, 7, 10. 2.9ல் 4, 6. அடுத்து சாப்டர் 3 அல்ஜீப்ரா, இயற்கணிதம். இதில் ஆல்ரெடி நம்ம மேட்ரிசஸும் ஸ்கொயர் ரூட்டும் இம்பார்ட்டண்ட்டு நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இதில் எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3.3, 3.5, 3.6, 3.7, 3.8, 3.11, 3.17, 3.18, 3.20, 3.21, 3.22, 3.29, 3.32, 3.35, 3.37, 3.42, 3.43, 3.68, 3.71, 3.72 and 3.73. இதில் நிறையா சம்ஸ் இருக்குது. நீங்கள் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கனாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா மேட்ரிசஸும் ஸ்கொயர் ரூட்லேயும் ஃபுல் சம்ஸும் நீங்கள் பார்த்துருங்க. அடுத்தது எக்ஸசைஸ் பயிற்சியில் 3.1ல் ஃபர்ஸ்ட் சம்மில் 1 and 3 இந்த ரெண்டும் இம்பார்ட்டண்ட். அடுத்து தேர்டு சம், 4th and 5th. 3.2ல் ஃபர்ஸ்ட்டில் ஃபஸ்ட்டும் செகண்டும். அடுத்து 3.3ல் செகண்டில் ஃபர்ஸ்ட்டு, தேர்டில் ஃபஸ்ட்டு. 3.5ல் செகண்டில் செகண்ட், தேர்டில் செகண்ட். 3.6ல் 4th சம், 5th சம், 6th and 7th சம். 3.7ல் செகண்ட் சம். 3.8ல் ஃபஸ்ட்டில் 1, 2, 3, 4 எல்லாமே இம்பார்ட்டண்ட். செகண்டில் 1ம் 2ம், தேர்டில் 1ம் 2ம். 3.11ல் ஃபஸ்ட்டு சம். 3.12ல் 1, 2, 3, 4, 8 and 9th sums. தென் 3.13ல் 5th சம். 3.14ல் 4th சம். 3.18ல் 2, 3, 6, 7 and 8. 3.19ல் 4th சம், 5th சம், 7thல் ஃபஸ்ட்டும் தேர்டும், தென் 8th சம், 11, 12 and 13. இது சாப்டர் 4 ஜாமெட்ரி, வடிவியலில் எடுத்துக்காட்டு 4.9, 4.21, 4.23 and 4.32. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு தியரம் தான். அதில் 3 இம்பார்ட்டண்ட் தியரம்ஸ்: தேர்ல்ஸ் தியரம், பித்தாகரஸ் தியரம், ஆங்கிள் பைசெக்டார், கோண இரு சமவெட்டி
தியரம் இந்த மூணும் ஃபஸ்ட் நல்லா பார்த்துக்கோங்க. அது போக இந்த எக்ஸசைஸ் சம்ஸ் பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4.2 எக்ஸசைஸில் செகண்ட் சம்மும் 4.3ல் 5th 6th 7th 8th சம். தென் சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜியோமெட்ரி ஆயத்தொலை வடிவியல். இதில் எடுத்துக்காட்டு சம்ஸ் பார்த்தீங்கன்னா 5.3, 5.4, 5.6, 5.15, 5.36 அண்ட் எக்ஸசைஸ் சம் பார்த்தீங்கன்னா 5.1ல் 5, 6, 7, 9, 5.2ல் 10, 11, 12, 13, 5.3ல் 9 and 14, 5.4ல் 7, 9, 10, 11, 12. சாப்டர் 6 ட்ரிக்னாமெட்ரி முக்கோணவியலில் எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தீங்கன்னா 6.11, 6.12, 6.13, 6.15, 6.21, 6.22, 6.26, 6.28, 6.29 and 6.31. எக்ஸசைஸில் 6.1ல் 3, 6, 8, 10, 6.2ல் 3, 6, 6.3ல் 2, 3, 4, 5, 6.4ல் ஃபஸ்ட்டு சம். சாப்டர் 7ல் மென்சுரேஷன் அளவியலில் எக்ஸாம்பிள் சம் பார்த்தீங்கன்னா 7.1, 7.4, 7.5, 7.12, 7.14, 7.22, 7.24, 7.26, 7.27, 7.29, 7.31. இதோடைய எக்ஸசைஸ் சம்ஸ் பயிற்சி கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7.1ல் 1, 2, 3, 8, 9, 7.2ல் 2, 3, 5, 9, 10, 7.3ல் 1, 2, 3, 5, 7.4ல் 1, 2, 4, 6 and 7. லாஸ்ட் சாப்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி புள்ளியலும் நிகழ்தகவும். இதில் ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இதையும் நம்ம பார்த்துக்க சொல்லி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்லியிருப்போம். இதில் இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா 8.5, 8.10, 8.12, 8.19, 8.24, 8.26, 8.27, 8.29 and 8.30. எக்ஸசைஸ் சம்ஸ் பார்த்தீங்கன்னா 8.1ல் 5, 6, 12, 13, 8.2ல் 5, 6, 8.3ல் 6, 7, 8, 9, 8.4ல் 6, 7, 8 and 11. ஸோ இது வரைக்கும் நீங்கள் படித்த கொஷின்ஸில் இதில் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அதில் மார்க் பண்ணிவிட்டு இன்னும் என்னெல்லாம் படிக்காமல் இருக்கீங்களோ அதை ஒரு டைமாவது அட்லீஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக நீங்கள் 50 மார்க்ஸ்க்கான கொஷின்ஸையும் அட்டன் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.